appreciate it or say any nice two words, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 2 நிம்மதியா. வார்த்தை போதுமா? இல்ல பேசிட்டோம், எப்பயாவது தான் பேசுது அந்த பிள்ளை. ஆனா உன்ன மாதிரி அடிக்கடி லைஃபா போறேன். இதுல என்ன தெரியுது சாந்தினி, நான் வந்து ரசிகர்களோட கனெக்ட் பண்ண விரும்புறேன், நீ விரும்பல, அவ்வளவுதான். இல்ல விரும்பலாம் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, என்ன பண்றது? சாரி ஜாலியா இருந்துச்சு ஒரு மாதிரி. என்னண்ணே வேலை செய்வேன். ஆமா இதையும் ஒரு வேலையா செஞ்சிட்டு இருக்காமா. ஓகே, நம்ம உடனே சில கமெண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு பதில் சொல்லிட்டே வருவோம். ஓகே, என்ன கேள்விகள் இருக்கு? சோ இது வந்து ஆரம்பத்துல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, உங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்புறேன். என்ன பதில் சொல்லுங்க. சீசன் 2 வந்து நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் பண்ணிருந்தோம். அப்ப நான் அதுல சொல்லியிருந்தேன் சீசன் 3 வராது, நாம் நாடகத்துக்கு சீசன் 3 வராதுன்னு சொல்லியிருந்தேன். நான் ரேண்டமா ஒரு போஸ்ட் போயிட்டு யூடியூப்ல போய் பார்த்தேன். அப்போ அவங்களுக்குள்ளேயே பேசியிருந்தாங்க சீசன் 1 முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் புக்கு படிச்சேன், முடியாது, 3 புக்கு இருக்குன்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்க. டைரக்டர் சொன்னாரு 3 புக் எல்லாம் கிடையாது, ஒரு சீசனோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் 2வது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்ல, கடைசியா அவங்க வரும் போலன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. சோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கா. அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு டீமா எங்களுக்கு படிக்கும் போது அதை பார்க்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் 3 எபிசோட்ஸ் தான் இருக்கு. முடிச்ச உடனே என்ன விஷயம் அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் நாங்க அப்டேட் பண்ணிடுறோம், எல்லாருக்குமே அப்டேட் பண்ணிடுறோம். சரியா? ஓகே, சூப்பர். என்ன உங்களுக்கு ஒரு கேள்விண்ணே, இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்க? நான் புத்தகத்தை படிச்சுட்டேன், கதையை படிச்சுட்டேன், எப்படி முடியும்னு எனக்கு தெரியும், எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு உங்க பதில் என்னன்னு? புக்கு படிச்ச எனக்கே வந்து எடுக்கிற வரைக்கும் இதுதான் எடுக்க போறேனாங்கிறது தெரியாது. சோ இட்ஸ் சோ மச் ஆஃப் அங்க போயிட்டு ஒரு கரெக்ட், நம்ம ஒரு புக்கை படிக்கலாம், பட் நீங்க வேற நான் வேற இல்லையா, எல்லாருமே வேற இல்லையா. சோ அது நம்ம ஒரு கற்பனையா ஒரு கற்பனை புக்கை வந்து நம்ம எடுத்து அதை பண்ணும் போது கண்டிப்பா அதுக்குள்ள என்னென்ன சுவாரஸ்யங்கள் நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கறத பார்க்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் புக்கு படிச்சவங்களுக்குமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் எங்க வித்தியாசங்கள் இருக்கு, இந்த எந்தெந்த சீக்வன்சஸ் மாறி